மிரியட்ஸின் கமாண்டர் இறந்த பிறகு ஜீவா விடாமல் பயிற்சி எடுத்ததன் விளைவாக இப்போது 5வது நிலையை எட்டியிருந்தான். ஆனால் இதுவரை அதை யாரிடமும் நேரடியாக பரிசோதித்து பார்க்கவில்லை. இன்று ரேணுபிரியா அவன் கண் முன்னாலேயே அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை காயப்படுத்தியதை பார்த்த ஜீவாவின் கோபம் தலைக்கேறியது. அவன் அவளுக்கு எதிராக தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்த தீர்மானித்தான். நீ 5வது லெவலை கடந்துட்டியா? அவனுடைய தாக்குதலின் வேகத்தை பார்த்த ரேணு ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஜீவாவின் வாள் வந்த வேகத்தை பார்த்த அவள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன்னுடைய வாளை எடுத்து அதை தடுத்திருந்தாள். இருந்தாலும் அவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியின் அளவை அவள் எதிர்பார்க்கவில்லை. இருவரின் ஆற்றலும் மோதிய வேகத்தில் அந்த வீடு முழுவதும் பலத்த காற்று வீசியது. சுவற்றில் மாட்டியிருந்த போட்டோ ஃப்ரேம்களும் அலங்கார விளக்குகளும் கீழே விழுந்து உடைய, அதுவரை இதை சாதாரண சண்டை என நினைத்த எல்லோருடைய முகங்களிலும் ஒரு திகில் பரவியது. நல்ல வேளையாக கண்ணாடிகள் உடைந்து கீழே விழுந்தாலும் ஜீவா ஃபேமிலியைச் சேர்ந்த யாருக்கும் அடிபடவில்லை. இன்னைக்கு உங்கள்கிட்ட சண்டை போடுற ஐடியாலாம் எனக்கு இல்லை, ஆனால் நீ தான் என் மனசை மாற்றிட்ட சொன்ன ஜீவா தன் வாளை வேறொரு கோணத்தில் இருந்து அவள் மீது வீசினான். நானும் ஒரு உண்மையை சொல்லிதான் ஆகணும். நீ உண்மையாகவே நல்ல சண்டை போடுற. அந்த ஹரிஷோட ஃப்ரெண்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஆனால் என்ன பண்ணுறது, நீ உன்னோட சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டது மாதிரியே நானும் ப்ராக்டிஸ் மூலமாக 6வது நிலையை கடந்துட்டேன் சொன்ன ரேணுவின் முகத்தில் அதை பற்றிய பெருமை தெரிந்தது. 2 பேரின் வாள்களும் விடாமல் மோதிக்கொண்டே இருக்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாமல் இருவரும் சமநிலையில் இருந்தனர். அப்போது திடீரென ஒரு முடிவெடுத்த ரேணு தன்னுடைய முழு சக்தியையும் திரட்டி ஜீவாவின் வயிற்றை நோக்கி ஒரு உதை விட்டாள். அவள் மிக கஷ்டப்பட்டு இந்த 6வது நிலையை எட்டியிருந்தாள். அதனால் அவளுடைய சக்தியின் அளவு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்தது. ஜீவா ஏதோ ஒரு அதிவேக ரயில் தன் மீது வந்து மோதுவதை போல உணர்ந்தான். அவன் அதற்கு ரியாக்ட் செய்வதற்கு முன்பே தூக்கி வீசப்பட கிட்டத்தட்ட 8 அடி உயரத்திற்கு மேல் சென்று தரையில் தொப்பென்று விழுந்தான். திவ்யா கதறிக்கொண்டு அவன் அருகில் ஓடி வந்தபோது ஜீவாவின் உதட்டோரத்திலிருந்து ரத்தம் கோடாக வழிந்தது. ஜீவா ப்ளீஸ், என்னை பயமுறுத்தாதீங்க. ஏற்கனவே நிறைய தடவை இந்த வலியை அனுபவிச்சிட்டேன். இன்னொரு தடவை நீங்கள் சாவோட போராடுறதை என்னால் பார்க்க முடியாது. திவ்யா தாங்க முடியாமல் அழ ஜீவா மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். என்னை பற்றி கவலைப்படாத சொன்னவன் தன் உடலில் இருந்து ரத்தம் வெளியேறுவதை உணர்ந்தான். திவ்யா, நீ உடனே இங்கிருந்து ஓடு. எப்படியாவது ஹரிஷை கான்டாக்ட் பண்ணி அவனை இப்போதைக்கு சென்னைக்கு வர வேண்டான்னு சொல்லு. திணறியபடி ஜீவா சொல்ல, அவள் கிளம்புறதுக்கு நான் முதல்ல பெர்மிஷன் கொடுக்கணுமே. அவள் இங்கிருந்து கிளம்பலான்னு நான் சொல்லவே இல்லையே. கேட்டபடி திவ்யாவின் முன்னால் வந்து நின்ற ரேணு அவளை அடிப்பதற்காக கையை ஓங்கினாள். திவ்யா ஓடு! கத்தியபடி அங்கே உடைந்து கிடந்த ஜன்னலை காண்பித்த ஜீவா ரேணுவை பிடித்து ஒரே தள்ளாக தள்ளினான். கீழே விழப்போய் சமாளித்து நின்ற ரேணுபிரியா கோபத்துடன் ஜீவாவை பார்த்ததுடன் அவனுடைய முதுகில் ஓங்கி அடித்தாள். அந்த நிலையிலும் திவ்யாவை பார்த்தவன் அவளை ஓடும்படி செய்கை செய்ய, இதற்கு மேல் தான் அங்கிருப்பது ஜீவாவுக்குத்தான் பாரமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட திவ்யா கண்களில் வழிந்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு அந்த ஜன்னலில் ஏறி குதித்து மறுபக்கம் விழுந்தாள். உன்னை இப்பவே நான் சாகடிக்கணும்னு நினைக்கிறியா? கோபமாக கேட்ட ரேணுபிரியா மீண்டும் ஜீவாவை கடுமையாக தாக்க அவன் கீழே விழுந்தான். ரேணுபிரியா திவ்யாவை துரத்த விரும்பினாள். ஆனால் அவளால் தன் உடம்பை கூட அசைக்க முடியவில்லை. அவள் குனிந்து கீழே பார்க்க ஜீவா அவளுடைய கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான். நீ உண்மையிலேயே உன் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுற இல்லையா? கிண்டலாக சொன்ன ரேணுபிரியா ஒரு ஃபுட்பாலை போல ஜீவாவை உதைத்தாள். இதில் கதவுக்கு வெளியே அவன் சென்று விழ நிமிர்ந்து பார்த்த ரேணுபிரியா திவ்யா ஏற்கனவே ஓடிவிட்டதை உணர்ந்தாள். அவளுடைய கண்களில் ஜீவாவை கொன்றுவிடும் வெறி தெரிந்தது. ஜீவாவின் குடும்பத்தைச் சேர்ந்த சில மெம்பர்களையும் ஜீவாவையும் தங்களது இடத்திற்கு அழைத்துச் செல்ல தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டாள். இடையில் தேங்கி நிற்காமல் ரொம்ப தூரம் ஓடி வந்த திவ்யா கூட்டம் நிறைந்த ஒரு இடத்தில் மூச்சு வாங்க நின்றாள். அந்த நேரத்தில் அவளுக்கு ஜீவாவை பற்றிதான் கவலையாக இருந்தது. அது மட்டுமின்றி ஹரிஷை எப்படி கண்டுபிடிப்பது என்றும் அவளுக்கு தெரியவில்லை. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க அது பலரின் கவனத்தை ஈர்த்தது. அப்போதுதான் திடீரென திவ்யாவிற்கு ஒன்று நினைவு வந்தது. ஹரிஷ் தியான மீடியாவோட சிஇஓன்னு ஜீவா சொல்லியிருக்காருல்ல, அங்கே போய் பார்க்கலாம் என்று முடிவெடுத்தாள். இன்னொரு பக்கம் மும்பையில் இருந்த அந்த ஓஷன் 5 ஸ்டார் ஹோட்டல் இரவு நேரத்திலும் கலர் விளக்குகளால் பளிச்சென்று இருந்தது. டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த தலைவர்கள் பேசிக்கொண்டது போலவே ரேடியன்ஸ் மிகவும் செல்வச் செழிப்புடன் இருந்தது. நரேந்திரன் வீட்டு சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் வருமானம், ஹரிஷின் பணம் மற்றும் ஹெர்பல் டேப்லெட் மூலம் கிடைக்கும் அமௌண்ட் என ஃபினான்ஷியல் ரீதியாக ரேடியன்ஸ் ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அதனால்தான் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் முழுவதையும் 2 நாட்களுக்கு அவர்கள் புக் செய்து வைத்திருந்தார்கள்.
அதன் 3வது மாடியில் இருந்த ஒரு ஆடம்பரமான ஹாலில் கௌஷிக் குமார் போல வேடமிட்டிருந்த ஹரிஷ் முகத்தில் முகமுடியுடன் உட்கார்ந்திருக்க அவனுக்கு எதிரில் டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த தலைவர்கள் அமர்ந்திருந்தனர். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஹரிஷ் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு அவர்களுக்கு சமமாக உட்கார முடியும் என்று அவன் யோசித்து கூட பார்த்ததில்லை. காலம் ரொம்ப வேகமாக எல்லாவற்றையும் மாற்றியிருந்தது. அவர்களுக்கு முன்பாக விலையுயர்ந்த உணவுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த ரூமில் இருந்த யாருக்கும் பசி இல்லை. அவர்களை சுற்றியிருந்த காற்றில் சற்று அழுத்தம் கூடுதலாக இருந்தது. அதில் இருந்த ஒரு சிலருக்கு தனிப்பட்ட முறையில் ஹரிஷை தெரிந்திருந்தாலும் இப்போது முகமுடி அணிந்திருந்தவன் ரொம்பவே தோரணையுடன் இருந்ததால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்க எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இதில் சங்கடப்பட அவசியமே இல்லை. ஹரிஷ் முதலில் பேச்சை ஆரம்பிக்க அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். கொஞ்ச நேரம் தயங்கிய பிறகு முகில் இறுதியாக கேட்டான், ரேடியன்ஸோட தலைவரான நீங்கள் எதுக்காக இப்படி முகத்தை மறைச்சு முகமூடி போட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உங்களோட உண்மையான அடையாளத்தை எங்ககிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்க? இல்லை நீங்கள் எதுக்காவது பயப்படுறீங்களா என அவன் கேட்க, நீங்கள் எல்லாருமே 9 அமைப்புகளோட தலைவர்கள். அதோட நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் அமைப்புகள் சார்பாக சொந்தமாக காலேஜும் வச்சுருக்கீங்க. இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற உங்களுக்கு நான் மாஸ்க் போட்டு என் முகத்தை மறைக்கிறது என்னோட தனிப்பட்ட விஷயம்னு புரியலையா? இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்கிறேன். நான் ரொம்ப அழகாக இருப்பேன், அது வெளியில் தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி முகத்தை மறைக்கிறேன். ஹரிஷ் கிண்டலாக பதில் சொன்னான். அங்கு சத்யனும் இருந்ததால் இந்த முறை ஹரிஷ் அவன் குரலையும் மாற்றிக்கொண்டான். உத்திரனும் மற்றவர்களும் அவன் சொன்ன பதிலை கேட்டு எப்படி ரியாக்ட் செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர். ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கியவன், சொந்தமாக ஹெர்பல் மெடிசன்களை உருவாக்கும் திறமை மிக்கவன், ஒரு சீரியஸான நபராக இருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்த்து வந்திருக்க, எதிரில் இருந்தவன் சட்டென்று இப்படி சொல்லவும் அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் எங்கள் கூட போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்காக தானே ரேடியன்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, பரவாயில்ல, நாங்கள் அதை பெருந்தன்மையை ஏற்றுக்கிறோம். நீங்கள் உங்களோட ரேடியன்ஸையும் எங்கள் டாப் 10 ஆர்கனைசேஷனில் சேர்த்துருங்க. அங்கிருந்த தலைவர்களில் ஒருவன் உத்தரவிடுவது போல சொல்ல ஹரிஷ் எரிச்சலுடன் அவர்களை பார்த்தான். ஹலோ, டாப் 10 ஆர்கனைசேஷனில் எங்களோட ரேடியன்ஸை சேர்க்கணுமா வேண்டாமாங்கிறது எங்களோட விருப்பம். அதில் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு என்ன இருக்குது? ஹரிஷ் அவ்வளவு நேரம் இருந்த கிண்டல் டோனை கைவிட்டு விட்டு கூர்மையான பார்வையுடன் கேட்டான். அந்த முகமுடிக்கு வெளியிலும் அவருடைய பார்வையின் ஷார்ப்னஸை அவர்களால் உணர முடிந்தது. அவர் சொல்கிறதுல என்ன தப்பு? நீங்கள் உங்களோட அமைப்பை எங்களோட டாப் 10 ஆர்கனைசேஷனில் சேர்க்க முடியுமா முடியாதா? உத்திரன் பொறுமையின்றி கேட்டான். முடியாது. ஒற்றை வார்த்தையில் அலட்சியமாக பதில் சொன்ன ஹரிஷ் தன்னுடைய சோஃபாவில் நன்கு சாய்ந்து உட்கார்ந்தான். அப்படின்னா வேற வழி இல்லை. நாளைக்கு காலையிலுக்குள்ளே ரேடியன்ஸை கலைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. உத்திரன் அவனை கிட்டத்தட்ட மிரட்டினான். அவன் அப்படி சொன்னதை கேட்டு அந்த ரூம் மொத்தமுமே அமைதியில் உறைந்தது. ரேடியன்ஸின் தலைவன் அதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறான் என்று எல்லோரும் எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹரிஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக, எங்கள் மாஸ்டர் கிட்ட இப்படி பேச உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்றான் ஸ்ரீதர். ஹரிஷுக்கு பின்னால் நின்று அங்கு நடப்பதை கவனித்து கொண்டிருந்த ஸ்ரீதரால் அதற்கு மேல் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ளவே முடியவில்லை. முதல்ல என்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? நான் உன் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உன்கிட்ட இல்லை. ஆமாம், நாங்கள் பெரிய மனுஷங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு இங்கே என்ன வேலை? நீ முதல்ல வெளியே போ. உத்திரன் ஆத்திரத்துடன் சொல்ல ஸ்ரீதர் கொஞ்சம் கூட பயமில்லாமல் அப்படியே நின்றான். ஹரிஷ் சொல்லாமல் அவன் எங்கேயும் போகப் போவதில்லை. ஸ்ரீதர் பேசும்போது கூட ஹரிஷ் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்ததை பார்த்த உத்திரன் அவர்கள் தன்னை அவமரியாதை செய்வதாக நினைத்து, நான் உன்னதான் வெளியே போன்னு சொன்னேன் என்று சொல்லியபடி திடீரென ஸ்ரீதரின் முகத்தில் குத்துவதற்காக தன் கையை நீட்டினான். ஆனால் அதற்கெல்லாம் அசராத ஸ்ரீதர் ஒரே செகண்டில் 2 அடி முன்னால் வந்து தன்னுடைய முஷ்டியை மடக்கி உத்திரனின் தாக்குதலை தடுக்க, அந்த வேகத்தில் அங்கிருந்த எல்லோருமே மூச்சு திணறினர். ஒரு நிமிடம் அசையாமல் நின்ற உத்திரன் வலி தாங்க முடியாமல் தன் கையை இழுத்து கொள்ள, ஸ்ரீதர் மறுபடியும் பின்னால் நகர்ந்து பழைய இடத்தில் நின்று கொண்டான். அதை பார்த்த முகில் மற்றும் மற்ற தலைவர்களின் முகம் வேர்த்தது. உத்திரன் நீண்ட நாட்களுக்கு முன்பே 5ஆம் நிலையை கடந்து விட்டான். அவன் இப்போது தன் முழு பலத்தையும் பயன்படுத்தவில்லை என்றாலும் ஸ்ரீதரின் சக்தியையும் அவர்களால் குறைத்து எடை போட முடியவில்லை. அவன்கிட்ட வேலைக்கு இருக்கிறவனே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தா அப்போ தலைவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான்? முகிலால் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. உங்ககிட்ட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இருப்பான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. முகில் மனதில் நினைத்ததை வெளிப்படையாக கூறினார்.
உத்திரனின் முகமோ ஆல்ரெடி இருண்டு போய்தான் கிடந்தது. என்னை பாதுகாக்கிறதுக்காக என் ஆளுங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நல்ல வேலை சார் அதிர்ஷ்டசாலி, ஒரு அடியிலேயே பின்வாங்கிட்டாரு என்ற ஹரிஷ் ஒரு நிமிடம் பேசுவதை நிறுத்தினான். பின்பு ஆனால் அவர் தான் முதல்ல என்னை இன்சல்ட் பண்ணார். காரணமே இல்லாமல் எங்களோட அமைப்பை கலைக்கணும்னு மிரட்டினது அவர் தான். அதனால தான் இதெல்லாம் தொடங்குச்சு என்று அவன் தொடர்ந்து சொல்ல, ஆத்திரமடைந்த உத்திரன் மீண்டும் பாய்ந்து கொண்டு முன்னால் வந்தான். நேருக்கு நேர் சண்டை போடணுன்னா நீயும் நானும் மோதி பார்த்துடலாம். உன்னோட அடியாளுங்க கூடலாம் சண்டை போட எனக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்னபடி ஹரிஷை அலட்சியமாக பார்த்த உத்திரன், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு சின்ன பையன்னு. உன்னெல்லாம் ஒரே அடியில் என்னால் தோக்கடிச்சிட முடியும். இப்போவே நான் அதை நிரூபித்து காட்டவா என்று கேட்டான். இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் உங்கள் திமிர் அடங்கலை. ஸ்ரீதர் பல்லை கடித்து கொண்டு முன்னால் வர அவனை கை நீட்டி தடுத்த ஹரிஷ், உங்கள் பேர் உத்திரன் தானே? உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட இருந்து சில வித்தைகளை கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றேன் என்றான். அவன் பணிவாக கேட்பது போல இருந்தாலும் அதற்குள் இருந்த உள்ளர்த்தம் அங்கிருந்த எல்லோருக்கும் தெளிவாக புரிந்தது. அதே நேரத்தில் தங்கள் தலைவனின் ஒரு கை அசைவுக்கு கட்டுப்பட்டு அப்படியே அமைதியாக நின்ற ஸ்ரீதரையும் சத்யன் கவனித்தான். இந்த மீட்டிங்கிற்கு வருவதற்கு முன்பே டாப் 10 ஆர்கனைசேஷனின் தலைவர்கள் தன்னை பெரிதாக மதிக்க மாட்டார்கள் என்று ஹரிஷுக்கு தெரியும். அதனால் அவர்களுக்கு தன்னை நிரூபிக்க அவன் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அப்போது தற்செயலாக உத்திரன் வேண்டுமென்றே வம்புக்கு வர ஹரிஷ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தான். நீ கண்டிப்பாக என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ஒரு ஐடியை கூட உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு நான் பயப்படுறேன். அப்புறம் ரேடியன்ஸோட தலைவனை கொண்ட பாவம் எனக்கு தான் வந்து சேரும் என உத்திரன் ஹரிஷை பார்த்து கேலி செய்தான். அதை கேட்ட பிறகும் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அது உத்திரனின் ஈகோவை தூண்டிவிட்டது. உண்மையை சொல்லணும்னா உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் ஒரு அமைப்புக்கே தலைவனாக இருக்கிறத என்னால் நம்ப முடியல. எந்த தைரியத்தில் நீ எல்லாம் ஒரு புது அமைப்பை தொடங்கின என்று உத்திரன் சொல்லி முடிப்பதற்கு முன்னால் ஹரிஷ் முன்னால் நகர்ந்து அவருடைய நெஞ்சில் குறிவைத்து அடித்தான். என்ன நடந்துச்சு இப்போ? இப்படி ஒரு மின்னல் வேகத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அங்கிருந்த மற்ற தலைவர்கள் அதிர்ச்சியில் வாயை பிளந்தார்கள். ஆனால் அவ்வளோ வேகமாக இருந்தாலும் அந்த பஞ்சில் ஒரு ட்ரிக் இருந்துச்சு. அதில் உத்திரனை கொல்ற நோக்கம் தெரியல. வழக்கம் போல எல்லாவற்றையும் கவனமாக பார்க்கும் சத்யன் யோசனையுடன் கூறினான். உத்திரன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. பல்வேறு பயிற்சிகள் மூலம் தன் உடலின் சக்தியை பல மடங்காக உயர்த்தி வைத்திருந்தான். அது சாதாரண மனிதர்களால் உடைக்க முடியாத அளவிற்கு பெரியதாக இருந்தது. ஹரிஷின் உள்ளங்கை உத்திரனின் மார்பில் பட்டதை எல்லோரும் பார்த்தனர். அவர்கள் இருவரின் உடம்பில் இருந்தும் அபரிமிதமான சக்தி வெளிப்பட அது இரண்டும் மோதிக்கொண்டதில் தீப்பொறி பறந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.